அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திற்கு அடித்த ஜாக்பாட். குவைத் மன்னர், இளவரசர், பிரதமர் என ஒட்டுமொத்த மன்னர் குடும்பமே மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளது. சூப்பரான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் உள்ள ஸ்கூல்களுக்கு போடப்பட்ட புதிய சட்டம், அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து இந்திய தூதரகம் தொடர்பான முக்கிய தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து கள்ளசாரம் தொழிற்சாலை நடத்தி வந்த 6 பேரை அதிரடியாக கைது செய்த உள்துறை அமைச்சகம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்திற்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடித்துள்ளது. இதன் காரணமாக குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அல் ஜாபல் சபா அவர்களும் குவைத்தின் பட்டத்து இளவரசர், பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரும் என மன்னர் குடும்பமே மகிழ்ச்சியில் உள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி புதிய எண்ணெய் கிணறு ஒன்றை கண்டுபிடித்துள்ளதாக குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனான KPC நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதாவது இந்த புதிய எண்ணெய் கிணறு குவைத்தின் கடல் பகுதிக்கு கீழ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் பரப்பளவு சுமார் 40 கிலோமீட்டர் வரை உள்ளது என KPC நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்களுக்கு KPC மற்றும் KOC நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளது. ஏற்கனவே குவைத்தில் உள்ள பல எண்ணெய் கிணறுகள் மூலம் $1 பில்லியன் அளவில் பணம் கொட்டுது. இப்போ இந்த புதிய எண்ணெய் கிணறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் குவைத் கஜானா நிரம்பி வழிய போகுது. ஒரு நாளைக்கு இந்த புதிய எண்ணெய் கிணறு மூலம் 29 மில்லியன் கன அடி எரிவாயு உற்பத்தி செய்யப்படும் என மினிஸ்டர் ஆஃப் ஆயில் அண்ட் சேர்மன் ஆஃப் KPC டாக்டர் தாரிக் அல் ரூமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள இந்திய தூதரகத்துடன் இணைந்து BLS இன்டர்நேஷனல் நிறுவனம் இந்தியர்களுக்கான பாஸ்போர்ட் சர்வீஸ், விசா மற்றும் அனைத்து விதமான சர்வீஸ்களை குவைத்தில் உள்ள இந்தியர்களுக்கு இந்த BLS நிறுவனம் செய்து வருகிறது. ஆனால் தற்போது வெளியான புதிய அறிவிப்பின்படி அடுத்த 2 ஆண்டுகளுக்கு BLS நிறுவனம் எந்த ஒரு டெண்டர்களிலும் பங்கேற்கக்கூடாது என இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகமான மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அதுபோல தற்போது புதிய பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை செய்தவர்கள், ரினிவலுக்காக அப்ளை செய்தவர்கள், இந்திய விசாவுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவில் உள்ள அனைத்து விசா மற்றும் பாஸ்போர்ட் ப்ராசஸ்களும் முழுமையாக முடித்து தரப்படும் என BLS நிறுவனம் உறுதியளித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள ஸ்கூல்களில் மதம் மற்றும் அரசியல் சார்ந்த எந்த ஒரு நிகழ்ச்சிகளை நடத்த குவைத்துடைய மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் அதிரடியான தடையை விதித்துள்ளது. மதம் மற்றும் அரசியல் ரீதியாக பிரிவினை ஏற்படுத்தும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் இனி எந்த ஒரு ஸ்கூல்களிலும் நடைபெறக்கூடாது. அதனை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என கல்வித்துறையின் உதவி துணை செயலாளர் அல் அவர்கள் சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். அதுபோல மற்ற நாடுகளின் தேசிய கொடியை ஏற்றுவதற்கும் பிற நாடுகளின் தேசிய கீதத்தை பாடுவதற்கும் கட்டுப்பாடுகள் போடப்பட்டுள்ளன. அதுபோல முன் அனுமதி இல்லாமல் பள்ளிக்கூடங்களில் பொது நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்று கல்வித்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை மீறும் ஸ்கூல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தகவல், அப்தலி பாலைவன பகுதியில் சட்டவிரோதமாக கள்ளசாரம் தொழிற்சாலை நடத்தி வந்த 6 வெளிநாட்டவர்களை பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். மேலும் அங்கு தயார் நிலையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த கள்ளசாராயம் மற்றும் கள்ளசாராயம் தயாரிக்க பயன்படும் மிஷினரிகளையும் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள். அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல PCC மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,300 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 29 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 13,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 22 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 17,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 38 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 12,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 25 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 18,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 38 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 48 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 288 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 980 ரூபாய் 29 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 422 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 67 ஃபில்ஸாக உள்ளது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது குவைத்திலேருந்து மற்ற பிற அரபு நாடுகள்லேருந்து எவ்வளோ கோல்டு கொண்டு போகலாம் சொல்லிட்டு. அதாவது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 கிராம் தான் அலவுடு, பெண்களுக்கு 20 கிராம் தான் அலவுடு. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.